ஹலோ நண்பர்களே, இன்று உங்க ஆர்ஜே பேசுறேன். ஒரு சூப்பரான விநாயகர் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் கேக்குறது என்ன, விநாயகர் எப்படி உருவானாரு, அவருக்கு யானத்துல எப்படி வந்துச்சு, அப்படிதானே? ஆனால் இன்று நாம பேச போறது விநாயகர் வாகனமான மூஷிகர் எப்படி வந்தாருன்னா வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் குரோதாச்சுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். சாபம் வாங்கிட்டு அவன் எலியா மாறிட்டான். அவன் எங்க போனாலும் எல்லாமே சாப்பிடுறான், கெடுக்கிறான். மக்கள் ஃபுல் அப்செட். தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான போய் பாக்குறாங்க. ஓம் நம சிவாய, பிளீஸ் ஹெல்ப், இந்த எலி நம்ம வாழ்க்கையை கெடுக்குது. சிவபெருமான் சொன்னார், டோன்ட் வரி, என் குட்டி பையன் தான் இத ஹேண்டில் பண்ணுவான். அப்பதான் ஒரு என்ட்ரி வருது. இங்க வராரு நம்ம கணபதி பாப்பா. பிக் பெல்லி, கியூட் ஃபேஸ், ஆனா ஃபுல் பவர் மூடு. எலி சொன்னுச்சு, ஓய், நான் பெரியவன், யாராலும் அடக்க முடியாது அப்படின்னு. விநாயகர் சொன்னார், டேய், என்னோட வாகனமா இருந்து சேவை பண்றியா, இல்ல நான் இப்பவே நாக் அவுட் பண்ணவா? எலி பயந்துட்டே சொன்னுச்சு, சரி, நான் உங்களோட மூஷிகனா வாழ்றேன். அந்த நாளிலிருந்து விநாயகர் எலியை குதிரை மாதிரி ஏறிக்கிட்டே வரார். சின்ன எலி, ஆனா பெரிய அர்த்தம். அகங்காரம் கூட விநாயகரோட சேவையா மாறிடும். அதனாலதான் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் ப்ராப்ளம்ஸையும் பிள்ளையார் கியூட்டா கிளியர் பண்ணிடுறார்.